பிரைஸ் இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிறது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சிறு கதை தான். நம்ம யாரை குறித்து தியானிக்க போகிறோம்னா, தொற்கால் எண்ணப்பட்ட தபித்தாள். அவங்க எங்கே இருக்காங்கன்னா, யோப்பா பட்டணத்தில். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க முதல்ல கர்த்தருடைய சீஷி, இரண்டாவதாக அவங்க நற்கிரியைகள் செய்கிறாங்க, மூன்றாவது தான தர்மங்கள் செய்கிறாங்க. இது போல் அவங்க எல்லாருக்கும் தான தர்மங்களும் நற்கிரியைகளும் செய்து வருகிற வேலையில் சரீர பலவீனத்து நிமித்தமாக அவங்க மரணத்தை மேற்கொள்கிறாங்க. அவங்க இறந்த பிறகு அங்க இருக்கிற எல்லா விசுவாசிகள் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களை குளிப்பாட்டி மேல் அறையில கிடத்தி வைக்கிறாங்க. அப்பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் பேதுரு யோப்பாவுக்கு சமீபமான லித்தாவில் இருக்கிறதுனால 2 சீஷரை வேகமா அனுப்பிச்சு அவரு கூட்டிட்டு வர சொல்றாங்க. பேதுருக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா, முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி, தபித்தாலே எழுந்துருன்னு சொல்றாங்க. ஏன் சொன்னார்னா, ஒரே காரணம், அவரால நன்மையை பெற்ற விதவைங்க அவங்க எல்லாரும் சூழ்ந்து அவங்க கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரங்க உடைங்க எல்லாத்தையும் பேதுகிட்ட காட்டுறாங்க. அதை காட்டுறது நிமித்தமா அவர் இப்படி ஜெபிக்கிறாரு. ஜெபித்த உடனே அவங்க எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனே பேதுரு என்ன செய்யறாருன்னா, தபித்தால கூட்டிட்டு வந்து எல்லா விதமான விதவைங்க, அங்க இருக்கிறவங்க விசுவாசிங்க, நீதிமான்க எல்லாருக்கும் முன்பாக அவங்கள நிறுத்துறாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நாமளும் பெண்கள் தான். தொற்கால் எண்ணப்பட்ட தபித்தாலை போல நாமும் நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் செய்து கர்த்தருக்கு அநேக ஆத்துமாக்களை கர்த்தருடைய பக்கமா திருப்புற பிள்ளைகளா இருக்கணும். அவங்க செய்த இந்த காரியத்தின் நிமித்தமா என்ன செய்யப்பட்டதுன்னா, யோப்பா பட்டணம் முழுவதுமா ரட்சிக்கப்பட்டது. யோப்பா பட்டணத்துல அநேக பேர் வந்து கர்த்தருக்குள்ள விசுவாசியா மாறினாங்க. நாமளும் கர்த்தராக பயனுள்ள பெண்களாக இந்த உலகத்துல வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தந்தருளும்.